ஹலோ கோடஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டேட்டில் எப்படி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். நான் reactjsோட பிளேலிஸ்ட்டை கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துடுவாங்க, அப்போ தான் இது புரியும். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்ம மல்டிபிள் ஸ்டேட்டை வச்சு நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக ஒரே ஸ்டேட்டில் கொண்டு வர போகிறோம். அதுதான் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் இந்த 2 லைனை மட்டும் கமெண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நமக்கு சேஞ்சஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரு இப்போ நான் ஜென்ரலாக பைக் அப்படின்னு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் செட் பைக்குங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்டு இந்த பேசிக்லாம் தெரியலனா reactjs பிளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யூஸ் ஸ்டேட் இப்போ இந்த இடத்துக்குள்ளே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். கொடுத்துட்டு இப்போ நமக்கு ஆக்சுவலாக நம்ம இங்கே மாடல்னு கொடுத்துருக்கோம். இந்த மாடலை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். கோலன் வச்சுட்டு ஜென்ரலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதையே தூக்கிட்டு வந்து வச்சிடலாம். நாங்கள் நார்மலான இனிஷியலாக டிவிஎஸ் ரைடர்னு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு கமா போட்டு நெக்ஸ்ட்டு ப்ரைஸு கொடுத்தாச்சு. அங்கே என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கோம்? 90,000. ஸோ நான் அதையும் காப்பி பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இங்கே வந்து நம்ம செட் மாடல் நான் ஆக்சுவலாக இங்கே உள்ள மாடலை வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதையும் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஷோ மட்டும் பண்ணிக்குவோம், இதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த பட்டன்ஸும் நமக்கு தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஷோ தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மாடல் கிடையாது, இப்போ பைக்குங்கிற வேரியபிள் உள்ள மாடல்னு ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? பைக் டாட் மாடல், இங்கே பைக் டாட் ப்ரைஸ். ஸோ பைக் டாட் ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்துருச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் அவுட்புட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு.